ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்குவிட் கேமில் ஒரு ஃப்ரெண்ட் மேனை தான் 3Dயில் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்டி நம்ம பேஸ் மெஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் மெஷ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கிளாத்தெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நான் யூஸ் பண்ண போகிற பேஸ் மெஷ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கையை வந்து லைட்டாக கொஞ்சம் க்ளோஸாக வச்சுக்கலாம். ஸோ நான் மாஸ்க் பண்ணி அதை ஜஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பொசிஷன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பொசிஷன் பண்ணி வச்சக்கப்புறம் இதை வந்து லைட்டாக கொஞ்சம் மாஸ்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து நான் கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி மாஸ்க் எடுத்துகிட்டு ஸோ ஒன்ஸ் முடிச்ச உடனே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ண போகிற கிளாத்து. ஸோ ஃப்ரண்ட் பேனை பொறுத்த வரைக்கும் சூட் மாதிரி ஒன்று இருக்கும் ஃப்ரண்ட்டில். ஸோ அதை தான் நான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டேம் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ க்ளே பில்டப் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வரலாம். ஸோ ஒன்ஸ் முடித்த உடனே நம்ம பாலி குரூப் போட்டுடலாம். ஸோ கைக்கு ஒரு பாலி குரூப், அப்புறம் சூட்டுக்கு ஒரு பாலி குரூப்பு. இது முடித்த உடனே நான் சென்டரில் ஒரு பாலி லூப்பை டெலிட் பண்ணுவேன். ஸோ இது வந்து எதுக்குன்னா நம்ம சூட்டோட ஃபார்முக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ளே கொஞ்சம் போயிட்டு வெளியில் கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத்துக்காக தான் நான் கட் பண்ணி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் முடிச்ச உடனே நான் ஜி மாடல் ப்ரஷ் வச்சு லைட்டாக திக்னஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிளாத்துக்கு திக்னஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சப்டிவைட் பண்ணி நம்ம ரிங்கிள்ஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரஷ் எடுத்து நான் ரிங்கிள்ஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரிங்கிள்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு நார்மல் பேசிக் ரிங்கிள்ஸ் தான். ஸோ எங்கெல்லாம் வேணுமோ அங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸில் இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ண ட்ரை பண்ணேன். ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால நம்ம கிளாத் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ பொறுமையாக டைம் எடுத்து ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கெல்லாம் முடியுமோ அந்த இடத்துலலாம் ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் காலரில் இந்த மாதிரி ஒரு சீம் டீட்டெயில் இருந்துச்சு. ஸோ அதையும் டேம் ஸ்டாண்ட் ப்ரஷ் வச்சு நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம ஓவரால் கிளாத் பார்க்க இப்படி தான் இருக்கும். அடுத்து ஒரு ஸ்பியர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்பியர் வச்சு தான் நம்ம ஹூடி ஸ்கல்ப் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பியர் வச்சு லைட்டாக ஷேப் அந்த ஓவரால் ஃபேஸ் கவர் ஆகிற அளவுக்கு ஸ்கல்ப் பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்ரண்ட்டில் மாஸ்க் பண்ணி அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏரியா வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அந்த ஹூடியோட ஷேப்பை வந்து நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ மூவ் ப்ரஷ் வச்சு அப்புறம் நம்ம ஸ்கல்ப்டிங் டூல்ஸை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ ரிங்கிள்ஸ் ஆட் பண்ண உடனே நம்ம திக்னஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ திக்னஸ் ஆட் பண்ண உடனே நம்ம லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் முடிச்ச உடனே நம்ம ஓவரால் மாடல் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ வெறும் கிளாத் டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்குது இதில். அடுத்து நம்ம பிளெண்டரில் போயிட்டு நம்ம அந்த மெஷின் இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மெஷின் இம்போர்ட் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் யூவி பிரிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ யூவி பிரித்த உடனே நம்ம ஃப்ரண்ட் மேனோட மாஸ்க்கை வந்து நான் ஒரு பிளேனில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை தான் நம்ம ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி நம்ம மாடல் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து இன்னொரு பிளேன் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதில் எட்ஜ் லூப் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு கரெக்டான பொசிஷனில் ஒன்று ப்ளேஸ் பண்ணி மிரர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு சைடு மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். ஸோ அடுத்து நைஃப் டூல் வச்சு எங்கெல்லாம் கட் வேணுமோ அந்த இடத்துலாம் கட்டு போட்டுக்கிட்டேன். ஸோ அடுத்து கட் போட்டுக்கிட்டு ஜஸ்ட் நம்ம புஷ் அண்ட் புல் தான் பண்ண போகிறோம். இந்த எட்ஜ் லூப்பை நான் உள்ள தள்ளிட்டேன். ஸோ நோஸில் இருக்க எட்ஜ் லூப்பை வெளியே எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வெறும் மூவ் தான் பண்ண போகிறோம் ஒரு எட்ஜ் லூப்பையும். ஸோ வெர்டெக்ஸை தேவையான வெர்டெக்ஸ்லாம் எடுத்து அதை இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் முடிச்ச உடனே அந்த ப்ரொபோர்ஷனுக்கு நான் லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கிறேன் அந்த மாஸ்க்கை. ஸோ அடுத்து ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிளேன் தான் நம்ம கண்ணாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எட்ஜ் லூப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். எட்ஜ் லூப்ஸ் ஆட் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணி ஒரு மல்டிபிள் ஹோல்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை நம்ம ஐஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் அந்த சைடு மிரர் பண்ணிடுவேன். ஒன்ஸ் முடிச்ச உடனே நம்ம மாஸ்க் வந்து யூவி பிரிச்சிடலாம். ஸோ யூவி பார்க்க இப்படி தான் இருக்கும். இது முடிச்சோடனே நம்ம டெக்ஸ்சரிங் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸோ அதில் நம்ம ஸ்கல்ப் பண்ண கிளாத்தை வந்து நான் சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரில் பேக் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணி அதுக்கு பிளாக் கலரை கொடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த கிளாத்தில் வந்து கொஞ்சம் சீம் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரில் போட்டுறேன். அடுத்து ஒரு ஸ்டிச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் ஆட் பண்ண உடனே நம்ம கிளாத் ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம மாஸ்க்கு வந்து ஒரு பிளெயின் பிளாக் கலரை கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பிளெண்டரில் போய் நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ பிளெண்டரில் போயிட்டு நம்ம கிளாத்துக்கும் நம்ம மாஸ்க்குக்கும் மெட்டீரியல் அசைன் பண்ணியாச்சு. பண்ண உடனே நம்ம கேமரா அலைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு டாப் லைட் வச்சு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதோட கலர் லைட்டாக கோல்டு கலரில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளேன் ஆட் பண்ணி நான் ஒரு டீட்டெயில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டீட்டெயில் வந்து நம்ம ஸ்குவிட் கேம் சீரிஸில் இருக்கும். ஃப்ரண்ட் பேனோட அவன் இருக்க ரூமில் வந்து இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் ஒன்று இருக்கும். ஸோ அதை நான் அப்படியே அரே மாடிஃபையர் வச்சு ட்ரை பண்ணி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஒன்ஸ் முடிச்ச உடனே நம்ம மேலே ரூஃபுக்கு ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளேனுக்கு வந்து நான் ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டேன். ஸோ அதே பிளேன் டூப்ளிகேட் போட்டு நம்ம கீழே கிரவுண்டுக்கும் வச்சிடலாம்.
ஸோ ஓவரால் சீன் பார்க்க இப்படி தான் இருக்கும். அடுத்து ஒரு நான் ரிம் லைட் யூஸ் பண்ணேன். ஸோ ரிம் லைட் வச்சு லைட்டாக ஒரு பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன். மாடல் லைட்டாக ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பிளெண்டரில் இருக்க ரிகிஃபை ஆட் ஆன் யூஸ் பண்ணி ஸோ ஒரு குட்டி ரிக் ஒன்று ரெடி பண்ணேன். ஸோ அந்த ரிக்கில் இருக்க தேவையில்லாத போன்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணியாச்சு. ஸோ டெலிட் பண்ண உடனே நம்ம அந்த மாடலை அசைன் பண்ணிடலாம். அசைன் பண்ணிட்டு லைட்டாக நான் நெக்கை மட்டும் லைட்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் எமோஷனாக இருக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி லைட்டாக ரிக் பண்ணி வச்சேன். ஸோ அது பார்க்க இப்படி தான் இருக்கும். சைடில் வந்து கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஸோ ஸ்கேல் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஸோ அதனால் நான் கவுண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். அதேமாதிரி பேக்ரவுண்டில் இருக்கிற மெஷையும் நான் 2ஆக வச்சுட்டேன். ஓவரால் நம்ம ஃப்ரண்ட் பேனோட சீன் பார்க்க இப்படி தான் இருக்கும். இது நம்ம ரெண்டர் பண்ணுறோம். ஹீரோ விளையாட்டு நல்லா இருந்ததா? இந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இல்லை பிடிச்ச சீன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நம்ம 3Dயில் ட்ரை பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.